சண்டக்கோழி திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் நடிக்க இருந்தது ஆக்டர் விஜயா. ஆமா. நம்ம விஷால் அவர்களுடைய கரியர்லயே இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோப்பா அப்படின்ற மாதிரி பேச வைத்த திரைப்படங்கள்ல ஃபர்ஸ்ட் புள்ளையார் சொல்லி போட்டதே இந்த சண்டக்கோழி திரைப்படம்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்துல அவர் நடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய கரியர் இன்னொரு அடுத்த லெவலுக்கு போச்சு. அதுக்கப்புறமா நிறைய படங்கள் அவருமேவும் ஹிட் குடுத்துட்டு இருந்தாரு. நிறைய ஹீரோஸ்க்கு ஒரு படம் அப்படின்னு அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒண்ணுல தான் அப்படியே சல்லுன்னு மேல ஏறியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து அப்படியே வாண்டடா வந்துகிட்டே இருந்திருக்கும் கதைகள், அது படங்கள் எல்லாமே ஹிட்டுமேவும் குடுத்திருக்கும். ஆனா அந்த வரிசையில இப்போ விஷால் அவர்களுடைய அந்த சண்டக்கோழி திரைப்படம் விஷால் அவர்களுக்கே எழுதுனது கிடையாது. விஜய் அவர்களுக்கு எழுதுனது. பட் அங்கிருந்து இங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றத நம்மளுக்கு கேட்கும்போது லைட்டா சங்கடமா இருக்குல்ல. ஆக்சுவலி விஜய் அவர்கள மனசுல வச்சு தான் டைரக்டர் லிங்குசாமி இந்த திரைப்படத்தை எழுதியிருக்கிறாரு. ஸோ சண்டக்கோழி திரைப்படத்துல யோசிச்சு பாருங்க. விஷால் இல்லாம விஜய் அந்த ஒரு இடத்துல வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கே இப்போ ஒப்பல தான். பட் அப்போ லிங்குசாமி அவர்களுக்கு விஜய் தான் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த படத்தையே எழுதியிருக்காரு. கதையெல்லாம் கேட்டிருக்காரு. ரொம்ப புடிச்சு போயிருச்சு ஆக்டர் விஜய்க்கு. பட் இந்த செகண்ட் ஹாஃப்ல ராஜ்கிரண் அவர்கள் உள்ள வரப்போறாரு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட எடுத்து சொல்லும் பொழுது, இவர மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் உள்ள வரும்பொழுது, நான்லாம் வெளியில தெரிய மாட்டேன். அதனால எனக்கு இந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் விஜய் போனதுக்கு அப்புறமா தான் இந்த கதை விஷால் அவர்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஒரு இன்டர்வியூல டைரக்டர் லிங்குசுவாமி சொல்லியிருக்கிறாரு. இத கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது அவங்கவங்களுக்கு கரெக்ட்டா அந்த நேரப்படி கிடைச்சிரும். அது எங்க போயிட்டு எப்படி சுத்தி வந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் விஜய் அவர்களுடைய கரியர்ல அவர் ஒரு நல்ல படத்த மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.